தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களிடம் ஒரு குறையும் இருக்காது. அதானே உண்மை. 16 செல்வங்களும் கிடைக்கணும்னு பலரும் நினைச்சிட்டு இருக்கிற உலகத்துல நான் விருப்பப்பட்டதை மட்டும் நடக்கணும் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க. உண்மையா இருக்கிறேன், ஆசையாகவும் இருக்கிறேன், பாசமாகவும் இருக்கிறேன், ஆனால் என்னைய புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இல்லையே ஐயா, இப்படி யோசிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு ஏகாந்திர வாழ்க்கையில் சிக்கி இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. புள்ள, புருஷன், பொண்டாட்டி, அண்ணன், தம்பி எல்லாரும் இருப்பாங்க. ஆனாலும் யாரும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், ஏகாந்தமாக இருக்கிற மாதிரி, ஐயப்பனை மாதிரி. அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏகாந்த நிலை மாறுமா, சந்நியாச வாழ்க்கை மாறுமா, தவ வாழ்க்கை மாறுமா அப்படின்னா இந்த 2025 ஏகாந்த வாழ்க்கை மாறும், தவ வாழ்க்கை மாறும், சந்நியாச வாழ்க்கை மாறும், மாற்றங்கள் மீது மாற்றம் வரக்கூடிய ஆண்டு. அப்போ தனுசுக்கு தொட்டதெல்லாம் தங்கமாக மாறக்கூடிய நேரம், பொன்னான காலம் ஆரம்பம். ஒளிமயமான எதிர்காலம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு தனுசு ராசிக்கு பல சிறப்பு அம்சங்கள் கொடுக்க போகிறது. உங்களுடைய வைராகிய நிலை உயர்த்த போகிறது. மனுஷனுக்கு இந்த தங்கம், பிளாட்டினம் இதெல்லாம் ஒரு விலையில விற்கிட்டோம். ஆனால் வைரம் விற்கிற விலை எப்படி? எல்லாராலையும் வைரம் வாங்க முடியுதா? வைரம் வாங்குறத விட வைரத்தை ஒத்துக்கணுமே சாமி. அந்த வைரம் யாருக்கெல்லாம் ஒத்துக்கும்? வைராகியம் உள்ளவர்களுக்கு தான் வைரம் ஒத்துக்கும். அந்த வைராகியம் யாருக்கு இருக்குது? தனுசு ராசி போன்ற மனிதர்களுக்கு. உங்களுக்கு அந்த வைராகியம் ஒத்துக்குச்சுன்னா வைரம் கூட உங்களுக்கு ஒத்து போகும். அது மாதிரி வாழ்க்கையில் 2025 மட்டும் இல்லை, எல்லா வருஷத்துலேயும் தனுசு ராசிக்காரர்கள் வைராகியமாக இருக்கணும். அச்சீவ்மெண்ட்டில் அக்யூரியஸாக இருக்கணும். இந்த வருஷத்தில் வீடு கட்டுவீங்க, இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணுவீங்க, இந்த வருஷம் காதல் கை கூடும், இந்த வருஷத்தில் சந்தான பாக்கியங்கள் ஏற்படும், இந்த வருஷத்தில் தனக்குன்னு நிகரான வாழ்க்கைக்குள்ளே போவீங்க, இந்த வருஷத்தில் உயர்ந்த படிப்புகள் படிப்பீங்க, இந்த வருஷத்தில் உங்கள் திறமைகள் மேலோங்கும். 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 45,000 ரூபாய் சம்பளம் வாங்குவீங்க. தேடுதல் தான் இந்த வருஷத்துடைய மூல காரணம். துல்லாத மனமும் துள்ளுன்னு ஒரு படம் இருக்குல்ல, விஜய் அவர்களும் சிம்ரனும் நடிச்சிருப்பாங்க. அதில் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று வரும், தேடுதல் தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய விஷயம்னு. வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது, ரகசியம் காண்பதே நம்ம அவசியமானது அப்படின்னு ஒரு வரி வரும். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தேடினா தான் ஒரு விஷயமே கிடைக்கும். இப்போ தனுசு ராசிக்காரங்க எதையுமே தொலைக்கலை, நமக்கு தேவையானதை தேட போகிறோம். நம்ம தேட மறந்துட்டோம். இந்த வருஷத்தில் தேட ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நினச்சதை அடையலாம். ஒரு ஃபீலிங்ஸ் கூட உங்களுக்கு தேவையில்லை. பயப்படவே பயப்படாதீங்க. எனக்கு அவன் உதவி செய்வான், இவன் உதவி செய்வான், அவள் உதவி செய்வா, இவங்க உதவி செய்வாங்கன்னு யாருடைய உதவியும் தேவையே இல்லை அப்படி நம்பியும் இருக்காதீங்க. நீங்கள் எதை தேடுறீங்களோ அந்த ஆண்டவனே உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். நம்புங்க. இதெல்லாம் நடக்குமான கேட்குறீங்க, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் வாய்ப்புகளை கைவிட்டுறாதீங்க. ஒரு நம்பிக்கை தான் இந்த வருஷம் முழுமையாக உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் எதை தேடுறீங்களோ அது கிடைக்கும். ஆனால் தேடுனா தான் கிடைக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய சர்ச் பண்ண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்த சிந்திக்கவும் போகிறீங்க, நிறைய விஷயத்த நீங்கள் எதிர்கொள்ளவும் போகிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, கூகுளில் போகிறோம், எல்லாத்துக்குமே வழி கிடைக்குது. ஊருக்கு போகிறீங்க, வழி கிடைக்குது. சாப்பாட்டுக்கும் வழி கிடைக்குது. யாரையுமே உதவி பண்ண வேணாம். கூகுள் பேயில் பணம் இருக்குதுன்னா கூகுள் பே பணம் எல்லாமே வாங்க முடியுதுல்ல, கூலாக கிடைக்குது. நோட்டு எண்றது கூட இல்லை. யாரை எதிர்பார்க்குறோம்? இவ்வளோதான் வாழ்க்கை. எப்படியாப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கும் போய் அவனையும் இவனையும் எதிர்பார்த்துக்கிட்டு பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கணுங்க. இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். இந்த வருஷத்தில் தனுசு ராசிக்காரங்க என்ன கொள்கையை முடிவெடுக்கிறீங்களோ அது நடக்க போகுது. கொள்கையை பெருசாக முடிவெடுங்க. பணம் பணம் பணம், மணி, மைண்டுன்னு இருக்கணும். இதுக்குள்ளே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய விருப்பங்கள் நிறைவேற போகிறது. என்றைக்குமே நீங்கள் சலைச்சவங்க கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், தேட ஆரம்பித்தாதான் நம்ம நினச்ச பிடிச்ச பொருள் கிடைக்கும். தேடவே இல்லையேங்க. நம்ம கூகுளில் போய் சர்ச்சே பண்ணலாம், எப்படி கிடைக்கும்? எப்படி அறிவு வளரும்? வராது. சர்ச் பண்ணால் தான் கிடைக்கும். நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்க கடவுள் தயாராக இருக்கிறாரு. சும்மா 10ஓடு 11 இந்த வருஷத்தை தள்ளி விட்டு போகக்கூடாது. சுமாராக இருந்தது சார் அப்படிலாம் சொல்லவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது உங்களோட தப்பு தான். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கொடுக்காதீங்க. இந்த வருஷத்தில் நான் தான் கிங்கு அப்படி இருக்கணும். நீங்கள் ஏதோ தானோன்னு இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். உங்களுக்கு வர மாதிரி இருந்து படத்தை காட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் உறவுகள் இருக்கும், அப்படி தான் சுற்றி உள்ள நண்பர்களும் இருப்பாங்க, அப்படி தான் உலகமும் இருக்கும். விதி அப்படி வேலை செஞ்சுட்டு போயிடும். அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னும் தெளிவாக கிடைக்கும். முழு முதல் கடவுள் விநாயக பெருமானை வணங்குங்க. 5 கரத்தவனை, ஆணை முகத்தவனை அப்படின்னு நம்ம எண்ணத்தை நம்ம 2 கண்ணுக்குள்ளே வச்சுருக்கணும். இன்றைக்கி நான் முடிப்பேன், இந்த மாதம் நான் முடித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த வருஷம் நான் இதை முடித்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லி இறங்கி பாருங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்றம் மட்டும்தான். கன்ஃபார்ம் சிறப்பான வருஷம்.
இது உங்களுக்கு என்றைக்குமே கவலை இல்லை. தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். நிறைய திருப்பங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. ஏகாந்தமாக வாழ போகிறீங்க, ஆனந்தமாக வாழ போகிறீங்க. எந்த விதத்திலும் பண பற்றாக்குறைகள் வராது. பல திடுக்கிடங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ஜாதக ரீதியாக சனி பகவான், அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுக்கு ஜாதக ரீதியாக அஷ்டாஷ்டம சனியாக வரார். இடமாற்றத்தை கொடுக்க போகிறார். சுகமான யோகத்தை கொடுக்க போகிறார். பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார். குரு பகவான் உங்களுக்கு சுபகாரியத்தை கொடுக்க போகிறார். ராகு கேது செழிப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிது. எங்க இலக்கு வைங்க, வில்லு அம்பை இழுத்து விடுங்க. உங்கள் கூட 4 பேர் இருக்காங்க. வெற்றி நிச்சயம். நம்ம வாழ்க்கையில் திருப்பங்கள் அது வரட்டும், அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். ஆனால் திருப்பங்களை நாம் எப்படி வரவேற்கிறது? ஒரு மனுஷன் நினச்ச செயல்படுத்த முடியாத ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஒளிமயமான எதிர்காலம் சேனலில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ், கண்டிப்பாக திருப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். கடவுளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். யுக்தி தெரிந்தவர்களுக்கு தான் புத்தி சரியாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வெறும் புத்திசாலித்தனமாக மட்டும் இருக்கக்கூடாது, யுத்தியோடும் இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஆல்மோஸ்ட் 2025ல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் வேலை செய்ய போகுது. தானாக கிடைக்கும், எப்படியும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருவாரு. அப்படி நம்பி இருக்கிறத விட திருப்பு முனையை எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிங்க. இந்த திங்கிங்குள்ளே இந்த வருஷம் நீங்கள் வந்தாகணும். 2025 அப்படின்னு எண் கடிதத்தில் நம்ம கூட்டும்போது நமக்கு 25ன்றது 7உடைய எண்ணம். அது கேது பகவான், நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது எல்லாருக்குமே ஒரு ஞானம் கிடைக்க போகுது. நமக்குள்ள ஒரு ஞானம் எப்போ வருங்க? ஞானம் எப்போ கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது, அவனுக்கு இஷ்டமே இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்போது தான் ஞானம் கிடைக்கும். ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கேன், அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம், அந்த கட்டாயத்தோடு நான் செய்யும்போது எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு இருக்காது. அப்போ அவன் நினைப்பான், என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்கலை, சும்மா கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். குழந்தை இருக்குது, புள்ள இருக்குது, புருஷன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கான்னு கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எந்த விதத்திலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. இப்படி பல இடத்துல நம்ம சந்தோஷமாக இல்லை. இந்த சந்தோஷம் இல்லைன்னும் போது தான் ஞானம் வரும். இதை எப்படி நம்ம பெறுவது? இந்த சந்தோஷத்தை எப்படி பெறுவது? அப்போ என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இது இருக்குது. பல அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே. மே மாதம் முதல் ராகுவின் பயிற்சி 4ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான குருவின் நிலை வலுப்பெற்றாலும் சனியின் பயிற்சி 4ஆம் வீட்டிற்கு வரும். அத்தகைய சூழ்நிலையில் முடிவுகள் ஒப்பீட்டு அளவில் சிறப்பாக இருந்தாலும் வழக்குகள் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டின் முதல் பாதியை விட 2ஆம் பாதி சிறப்பாக இருக்கும். வாகனங்கள் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசினால் ஆண்டின் 2ஆம் பாதி இந்த விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். முடிந்தவரை வாகனங்கள் வாங்குவது தவிர்ப்பது நல்லது. மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வாங்குவது மட்டுமே புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த ஆண்டிற்கான பரிகாரங்கள்: உடலின் மேல் பகுதியில் வெள்ளி நகையை அணியவும். முடிந்தால் பசுவிற்கு தினமும் சாதம் வழங்கவும். வியாழந்தோறும் கோவில்களில் மஞ்சள் பழங்கள் அல்லது மஞ்சள் இனிப்புகளை வழங்குவது மங்களகரமானது. இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.